தமிழ்மணி சார், 3 முனை தாக்குதலை முதலமைச்சர் சந்திக்கிறார். களத்தில் திமுக எதிர்ப்பு, முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்ப்புன்றது கூறு திட்டப்படுதா? அப்படி கூறு திட்டப்பட்டுச்சுன்னா என்ன விளைவுகள் உருவாகும்? சார், 3 முனை தாக்குதல்ங்கிறது என்ன சார்? ஒரு கத்திரிக்காயும் இல்லை. அதை தான் நானும் சொல்கிறேன் சார். பிரதர், ப்ளீஸ் பிரதர், நான் பேசக்குள்ள தலையிடாது. எனக்கு அப்ரிசியேஷனும் வேண்டாம், எதிர்ப்பும் வேண்டாம். நன்றி. ரைட் பிரதர், இன்டரப்ஷன் இல்லை, பேசுங்க. எப்போ ஒரு நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. சாரி சார். என்ன சார் பண்ணாங்க? எங்கள் அப்பா வீட்டு காசை வச்சு கொடுக்கறதுக்கு எதுக்கு சார் நீங்கள் ஏடிஎம்கே காசு, டிஎம்கே காசு, காங்கிரஸ் காசு, விஜய் காசு கொடுக்குறாங்களா? இந்தியாவிலேயே மிக கடன் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாடு. அதை நீங்கள் மறைக்க தயாரான உண்மையே அதுதான். எந்த கட்சி கொடுத்தாலும் ஏன் காசு, டாக்ஸ் பேயர்ஸ் மணி. நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது கொடுக்கறதுக்கு? ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும். ஒவ்வொன்றா சொல்கிறேன் கேளுங்க. விஜய் அவருக்கு அரசியலே இன்னும் தெரியாது. தன்னை எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறாரு. எம்ஜிஆர் 2 தொகுதியில் எந்த காலத்துலேயும் நின்னதில்லை. தைரியம் இருந்தது, ஒரு தொகுதியில் ஜெயிப்போம். அந்த தைரியம் கூட அவருக்கு இல்லை. என்ன 3 முறை தாக்குதல்? அவர் என்ன செய்திருந்தால் சரியாக இருந்திருக்கும்? செத்தவங்களுக்கு 20 லட்ச ரூபா கொடுத்தரல, தப்புன்னு நான் சொல்லலை. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டு. உள்ளே போய் 6.5 வருஷம் வெளியே வர்ற வரைக்கும் எல்லாம் ஃப்ரீ. 40 ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு இடம். அந்த 46 குடும்பத்துக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உண்டு. இதை சொல்லியிருந்தாருன்னா அவர் மரியாதை எங்கே சார் போயிருக்கும்? உயர்கல்வி ஃப்ரீ. உங்கள் அப்பா வீட்டு காசு இல்லையா ஃப்ரீ? ஏன் காசு? நான் கட்டுற வரி. நீ யார் அதை முடிவு பண்ணுறதுக்கு? ரோட்டில் ஏறிக்கிறதுக்கு அவருக்கு புத்தி, சொந்த புத்தி இல்லை, சொல்லிக் கொடுக்கவும் ஆள் இல்லை. ஐயா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு மெடிக்கல் காலேஜ் உன் காசில் கட்டு, எல்லாம் ஃப்ரீ. உள்ளே போயிட்டு டிகிரி வாங்கிட்டு வெளியே வர்ற வரைக்கும் ஃப்ரீ. அதில் ஒரு இடம் அந்த 41 குடும்பத்துக்கு, ஒவ்வொரு குடும்பத்துக்கும். அவருடைய மரியாதை எங்கே போயிருக்குன்னு தெரியுமா? வியூகத்தை தவறா வைக்கிறாங்கன்றீங்களா? என்னன்னே தெரியலங்க. இங்கே பாருங்கள், நான் வழி சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்தப்போ அவர் ஒரு அறிவிஜீவின்னு தன்னை நினச்சிக்கிட்டார். ஒரு 1/2 அடி தரையை விட கால் மேலே நின்றுச்சு அவருக்கு. நான் இப்போ சொல்கிறேன் என்னன்னு. ஒரு நாள் சொன்னார், ஒவ்வொரு தமிழ்நாட்டு குடிமகன் மேலும் 1,89,400 ரூபா ஏதோ மறந்துட்டேன் கடன் இருக்கிறது. ஓஹோ, பாடம் புகட்டணும், அப்போ தான் அவர் அடங்குவார்னு அன்னைக்கு சாயங்காலம் தந்தி டிவி மன்னிச்சுக்க பேர் சொல்ல வேண்டியிருக்கு. என்ன பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் என் செக் புக்கையும் பாஸ்புக்கையும் எடுத்துகிட்டு போனேன். காமிச்சது வரையா, பாஸ்புக்கில் பணம் இருக்குது, இந்த செக் புக்கு என் பேர் இருக்குது. 1,89,500 சொன்னியில் கொடுத்துட்டேன், கடனை அடைச்சிட்டேன். எவ்வளோ சொத்து இருக்குது தமிழ்நாட்டுக்கு? எவ்வளவு பில்டிங், எவ்வளவு காலேஜு, எவ்வளவு லேண்டு? என் கணக்கை குறா. கொல்லுடு ஊரே சிரிச்சுது. தெரியுதா உங்களுக்கு யார் பணம்னு? கடன் நான் அடைக்கணும்னா காசு, அந்த சொத்து என்னது, எனக்கு பங்கு இருக்குல்ல. அவங்க 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 வீட்டுக்கா சார் எடுத்துகிட்டு போகிறாங்க ஆளுகிற அரசாங்கம். அவங்க மக்கள் பணி தானே செய்கிறாங்க. அதாங்க ஏன் பணங்க, உங்கள் பணங்க. அதானங்க நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியலையா நான் சொல்கிறது உங்களுக்கு? புரியுது எனக்கு. நாம கட்டுற வரி தான் அவங்க நீங்கள் கொடுக்குறாங்க. நான் கேட்குறது, இந்த அரசாங்கம் மட்டும் எதுவும் செய்யாமல் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லா அரசாங்கங்களும் சமூக சேவைக்கு தானே சார் அதை பயன்படுத்துகிறாங்க. சார், கட்சி பணத்தை வச்சு என்ன வேணால் நீங்கள் செய்யுங்க. ஏன் பணத்தை வச்சு நீங்கள் இவ்வளவு கடனை வச்சுக்கிட்டு, ஹையஸ்ட்டு கடன் தமிழ்நாடு தான். அதை வச்சுக்கிட்டு அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன். 15 நாளில் 3 கொடுத்துருக்காரு இப்போ பிரசிடென்ட், சீஃப் மினிஸ்டர். 5,000, 3,000, 2,000 கோடை காலத்துக்கு ஒரு காசு. அது மக்கள்கிட்ட தானே சார் போகுது, அவங்க வீட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. யார் வீட்டு வருது சார்? யார் வீட்டு பணத்தை கொடுக்குறீங்க? நீங்கள் முதல்லயே கடலில் இருக்கீங்க, ஆடு தள்ளாடிக்கிட்டு இருக்குல்ல.
சார் நான் மத்திய அரசு மத்ததுக்கு- இல்லைங்க சார், மத்திய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை பத்தி பேசுவோமா அல்லது ஒரு அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை சார், குறை நீங்க சொல்லுவோமா? மத்திய அரசுகிட்ட கேட்டு வாங்க, யாருமே உங்களை தடுக்கலை. உங்கள் கடமை, அவன் கடமையும் கொடுக்க வேண்டிய. இது கடல்ல இருக்கீங்க நீங்க, யார் காசு கொடுக்குறீங்க? இல்லைங்க சார், நான் கேட்குறது முந்தைய அரசுங்க மட்டும் வருமானத்தை இளவு பெருக்கி மக்கள் நல திட்டங்களை சரியாக செஞ்சு இருந்துச்சு, இந்த அரசாங்கம் அதை கெடுத்துருச்சு அப்படின்னு சொன்னா இதுவரை நடந்த எல்லா சார், இந்த அரசாங்கங்களும் மேலேயும் கம்பேரிசனே கடன் இருக்குது உங்க இல்லையா மைண்ட்ல சார்? வரக்கூடாது சார். ஆம். நானும் என்ன ஏடிஎம்கே டிஎம்கே நான் இல்ல, நான் அந்த பேசுறேன். புள்ளிக்குள்ளே நான் போகல. எல்லா இப்ப சார், சொன்னீங்க நீங்க. இல்ல முந்தைய எல்லா அரசாங்கத்தையும் தான் நடக்குதுன்றேன். ஆ, ஆ. எல்லாம் ஏமாத்துறான், இவ்வளவுதான் நான் சொல்றேன். என் காசை வச்சு இவன் அள்ளி கொடுத்து இவன் ஓட்டு வாங்கிக்கிறான், எல்லா கட்சியும். நான் ஒன்றும் பிரிச்சே பேசலை. ஒன்று, அவர் ஒருத்தர் எப்பயுமே ஜெயிக்க மாட்டார். அவர் பத்மராஜன். அவர் பத்மராஜன் சொல்கிறார், எலெக்ஷனை பாருங்கள், நான் ஒவ்வொரு தடவை நாமினேஷன் போடக்குள்ளேயும் முருகா நான் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு வேண்டி இந்திய ஜனநாயகம் எங்கே இருக்குது பாருங்கள் போடுறேன். அதையே தான் சீமான் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு? விவசாயிகளெல்லாம் அரசாங்க சர்வெண்டாக டிக்ளேர் பண்ணுவாராம். நாளைக்கு நான் கேட்குறேன், வீட்டில் லேடிஸ் வேலை செய்கிறாங்கல்ல, புருஷன் ரெடி பண்ணி அனுப்பிச்சு சமைச்சு வச்சு குழந்தைங்களை ரெடி பண்ணி அனுப்பிச்சு வச்சு வீட்டை எல்லாம் அவங்கள கவர்மெண்ட் சர்வெண்டாக டிக்ளேர் பண்ண மகாசக்தி. விவசாயியை நீ பண்ணலாம்னு சொன்னால் இவங்க, அதாவதுங்க, எதையுமே யோசிக்காமல் கைதட்டலுக்காக ஒவ்வொருத்தரும் இதான் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. சார், யார் வீட்லையும் டிவி இல்லைங்க சார். ஆ, யார் வீட்லையும் டிவி இல்லை, ஒரு குறிப்பிட்ட வீட்டில் மட்டும் டிவி இருக்குது. எல்லாரும் போய் ஜன்னலில் நின்று ஒரு வீட்டில் டிவி பார்த்த காலங்கள் மாறி இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்க வீட்லையும் டிவி கொண்டு வந்துருக்குறாங்க. யாராவது ஒருத்தவங்க வீட்டில் சைக்கிள் இருக்கும் சார். ஒரு நிமிஷம் இன்னைக்கு சார். ஸ்கூட்டி கொடுத்து எல்லார் வீட்லையும் ஸ்கூட்டியை அதிமுக அறிமுகப்படுத்தி வச்சிருக்கு. ஒரு நிமிஷம். ஃப்ரிட்ஜ் வந்திருக்கிறாங்க. இது நல்ல திட்டம் தானே சார்? இப்போ ஃப்ரிட்ஜை பற்றி பேசுங்க, டிவியை பற்றி பேசுனீங்கன்னா அர்த்தம் இல்லாத பயன் இல்ல, நான் கேட்குறேன், ஒவ்வொரு கட்டத்தையும் மாறி வந்திருக்குதுன்னு கேட்குறேன். நான் சமூக பணி சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்காக எல்லாத்தையும் எளிமைப்படுத்துறாங்க. ஃப்ரிட்ஜ் உள்ளே வைக்கிறதுக்கு அவன்கிட்ட சாப்பாடு இல்லை, ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தீங்கன்னா என்னதான் அர்த்தம்? அப்புறம் நாளை ஏசி வாங்கி கொடுப்பீங்க, தூக்கம் வர மாட்டேங்குது அவனுக்கு. யார் காசு? மக்கள் காசை மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க சார். நலத்திட்டங்கள் மூலமாக. நீ ஏன் கொடுக்குற? அரசாங்கம் தானே சார் கொடுக்கணும், வேற யார் சார் கொடுப்பா? சார், ஒவ்வொரு முறையும் ஓட்டு வாங்குறதுக்கு எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முந்தி தான் அவன் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை, அவன் வீட்டில் ஏசி இல்லை, தெரியுதா உங்களுக்கு? வெக்கமாக இருக்காதா? யாராக இருந்தாலும் நான் கேட்குறேன், சொல்லுங்கள். அவர் ஒன்று செய்திருந்தால் ஓஹோன்னு வந்திருக்கும். உடம்புக்கு மோசமான நிலைமையில் ஆப்ரேஷன் ஆகி படுத்திருக்கேன் ஹாஸ்பிட்டலில். அவர்கிட்ட சொல்ல முடியல, போய் இபிஎஸ் கிட்ட நான் அனுப்புகிறேன். அவர் பிஏவுக்கு வாட்ஸ்அப்பில், சார் இன்றைக்கி ஒரே ஒரு காரியம் பண்ணினீங்கன்னால் ஜெயிச்சிருவீங்க, நீங்கள் தோக்கலாம், எனக்கு தெரியாது, நான் என் கருத்தில் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு என்னுடைய கருத்தில் நான் முட்டாளாக இருக்கலாம், விட்டுருங்க. 1000 முட்டாள் இருக்கேன்னா 1001 அவ்வளோதான். என்ன சொல்கிறேன், அவர் பிஏவுக்கு அனுப்புகிறேன், ஒரே ஒரு காரியம் செய்ய சொல்லுங்கள். மதிய உணவு காமராஜ் ஆரம்பித்து எம்ஜிஆர் போட்டார். காலை உணவு நான் தான் போட சொன்னேன், 1000 முறை நான் சொல்லிட்டேன். அதை மறைக்குது திமுக. என்கிட்ட எழுதி வாங்கிச்சு இன்னும் முறை சொல்லி கையில் வச்சுருக்கேனா? என்கிட்ட சொல்கிறார், முறை சொல்லுவோம். எமர்ஜென்சியில் என் கூட இருந்தவர் அவர். சார், எங்களுக்காக தலைவர்கிட்ட சொல்ல முடியாது சார், நீங்கள் இப்போ பேசி விடிய சொல்லுங்கள் சார். நாங்கள் முரசூரில் காலையில் வந்துடும் 5 மணிக்கு, தலைவர் கண்ணில் பட்டுரும், பிரமாதமான திட்டம். ரைட், எனக்கு ஒன்றும் வேணாம், அவார்டு ஒரு கத்திரிக்காய் எனக்கு வேண்டாம், சொல்லி அனுப்புகிறேன். இன்னும் என் வாட்ஸ்அப்பில் இருக்குது. இபிஎஸ் பிஏவுக்கு, சார் தனி ஒரு மனிதனுக்கு உணவின்மையில் ஜகத்தினை அழித்திடுவோம்னு சொன்ன பாரதி பிறந்த ஊர் இது. ஒரே ஒரு காரியம் செய்யுங்க, பசியில்லா தமிழகம்ங்கிற பேரில் ஒருவேளை உணவு அவ்வளவு பேருக்கும் போட முடியும் சார். 10 கோடி பேர் இருந்தால் 10 கோடிக்கும் சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன், எப்படின்னு கேளுங்க. நான் வளர்றவன் கிடையாது. அரசாங்கம் இந்த பக்கத்தில் போனால் சாப்பிட்ருவான், முட்டையை விற்றுக்கிட்டு இருக்கான் இப்போ சத்துணவில்.
வித்துருவான் எல்லாத்தையும். ஸ்டேட் லெவல் கமிட்டி, டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி, முனிசிபல் கமிட்டியில் இவ்வளவு சொல்லியிருக்காங்க. அதில் நான் ஒரு பஞ்சாயத்தில் உள்ள ஒரு கமிட்டி போடு, அந்தந்த ஊரில் இருக்கிற பணக்காரனை போடு, நீ ஒரு 10% விட்டு அரசாங்கத்தில் ஒரு ஆளை போடுங்க சார். 60,000 ட்ரஸ்ட் இருக்குது சார் தமிழ்நாட்டில். ஒரு ட்ரஸ்ட்டு 2 ட்ரஸ்ட்டு இல்லை, அவ்வளவு பேரும் பொய் கணக்கு எழுதுகிறான். சாப்பிட்டு பேர்கள் வேண்டாம், எனக்கு தெரியும், பாப்புலர். அதில் 2 ட்ரஸ்ட்டு நான் அப்பியர் ஆகியிருக்கிறேன். அவனை எப்போ உன் அக்கௌண்ட்டை செக் பண்ணுவோன்னு மட்டும் சொல்லு, அவன் ஆளுக்கு 2% 5% கொடுத்துருவான். அவன் போட்டுக்கணும் சாப்பாட்டை. யாராக இருந்தாலும் சாப்பாடு போடுவோம். ஒருவேளை உயிரோடு இருக்கிறதுக்கான சாப்பாடு. பணக்காரன் ஏழை ஜாதி ஒன்றும் கிடையாது, போட சொல்லுங்கள் சார். எல்லார் வீட்லேயும் சாப்பாடு சமைக்க தானே சார். நம்ம உணவு தானியத்தில் அப்புறம் ஏங்க காலை உணவு போடுறீங்க, மதிய உணவு போடுறீங்க சார்? கொஞ்சம் யோசிச்சுட்டு போடுறாங்க சார். ஏன் காலை உணவு மதிய உணவு போடுறீங்க? அப்புறம் நிறுத்திருக்கலாம் ப்ளீஸ் சார். கொஞ்சம் தயவு செய்து என்கிட்ட பேசுகிறவங்க மினிமம் யோசிச்சுட்டு கேள்வி. இல்லை எனக்கு புரியல, இது எந்த அடிப்படையில் தவறுன்றீங்கன்னு கேட்குறேன். எது? ஒவ்வொரு திட்டத்தையும் மேம்படுத்துகிறாங்க, சத்துணவு திட்டத்தை மேம்படுத்துகிறாங்க, அது மேம்பாடு தானே. அது அதிமுக, திமுக, காங்கிரஸ் எல்லா காலத்திலும் மேம்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா? தாண்டி வந்துட்டேன். ஒருவேளை உணவு பசியில்லா தமிழகம்னு போடுன்னு நான் சொல்கிறேன், புரிஞ்சுது? அரசாங்க பணத்தில் அல்லன்னு நான் சொல்லிட்டேன். ஒவ்வொரு ஊர்லேயும் பெரிய பெரிய பணக்காரன் இருக்கான், ட்ரஸ்ட்டு வச்சுருக்கிறான். எப்பா பேர்கள் நான் சொல்ல விரும்பலை. இந்த டிஸ்ட்ரிக்ட் கமிட்டிக்கு நீ பார்த்துக்கணும். 10,000 பேரா 5,000 பேரா போட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஒருவேளை சோறு போட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அரசாங்கம் வாட்ச் பண்ணும். ஒரு 10% நிதி கொடுக்கும், 90% நீயே பண்ணலாம் சார். ஒரு கஷ்டமும் இல்லை. அதை செய்திருந்தாருன்னா நான் அவருக்கு அனுப்பிச்சேன். அவர் பிஏ என்ன மதிக்கலையா இல்லை இபிஎஸ்கிட்ட சொல்ல பயப்படுறாரா அவர் எனக்கு தெரியாது. அதை சொன்ன நீங்கள் அனௌன்ஸ் பண்ணாதீங்க, உங்களை வச்சுக்கிட்டு பிஎம் அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்கள். பிஎம் அனௌன்ஸ் பண்ணால் நீங்கள் போடுவீங்கன்னு அவர்கிட்ட ஒரு 10% கேட்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். என்டையர் இந்தியாவுக்கு அது போயிடும். நீங்க அது வந்து பிரதமரை சிக்க வைக்கிறீங்களே. அதுல பிரதமரை தமிழ்நாட்டுக்குள்ள வந்து எல்லாருக்கும் ஒருவேளை உணவு உத்தரவாதம்னு சொன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கவங்களும் கேட்க ஆரம்பிப்பாங்களே சார். எல்லா மாநிலத்திலும் கேட்பாங்க. அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொருளாதாரம் இருக்குதா? அதுதான் சார் எனக்கு வேணும். என்ன தப்பு? அந்தந்த ஊரில் உள்ளவன் அந்தந்த ஊரில் சாப்பாடு போடுறான். அதை தாங்க பாரதி சார். எனக்கு புரியுதுங்க சார். ஒட்டுமொத்த இந்தியாவில் பொருளாதாரத்தில் வலுவாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு காட்டப்படுது. கிடையவே கிடையாது. கடன் வாங்கினது முதலமைச்சர் சொல்றாருங்க சார். இப்போதானே கடன் வாங்கினது சொல்லிட்டு இருக்கணும். அப்புறம் எது பொருளாதாரத்தில் எங்கே வலுவா இருக்கீங்க நீங்கள்? மகாராஷ்டிராவோட தாண்டுறோம் சார். நம்ம டபுள் டிஜிட் எக்கனாமியை காமிச்சிருக்கிறோன்ற சார் முதலமைச்சர் ஸ்டாலின். மிக கடன் அதிகமாக வைத்திருப்பது அது இல்லையா? நான் போய் சொல்கிறேன்னா நீங்கள் உண்மை பேசுகிறீங்களா? ஏன் ஸ்டேட்மெண்ட் கிடையாது சார். முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்ற ஸ்டேட்மெண்ட். முதலமைச்சர் ஸ்டேட்மெண்ட் தான். இந்தியாவிலேயே மிக அதிகமான கடன் உள்ளது தமிழ்நாடு. இது தெரியலன்னா நீங்க ஆங்கரா இருக்கக்கூடாது. ரொம்ப சிம்பிள். முதலமைச்சர் சொல்றாரு சார். அவர் சட்டமன்றத்திலே சொல்றாரு. முதலமைச்சர் தாங்க சொல்றாரு மிக அதிகமான கடன் இருக்குன்னு. அவர் எப்ப சொன்னாரு எங்களுக்கு கடன் இல்லைன்னு? சார் நாம் கடன் வச்சிருக்கிறோம் சார். ஆனா என்ன சொல்றாங்க? உத்தரப்பிரதேசத்தை விட, பீகாரை விட, ஒடிசாவை விட பல விஷயங்களை நீங்க தான் அதிக கடன். நீங்க தான் அதிக கடன். ஒரிசாவை விட, பீகாரை விட, அமெரிக்காவை விட, ஆஸ்திரேலியா. நம்ம சுகாதார கட்டமைப்பையும் ஒடிசா, உத்தரப்பிரதேச, பீகாருடைய சுகாதார கட்டமைப்பு நம்ம மேல வந்துட்டோம் இல்லையா சார்? நீங்க தெரியாம பேசுறீங்க. நான் இப்ப சொல்றேன் கேளுங்க. இந்தியாவில் முதல்ல கார்பரேஷன் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? சென்னை கார்பரேஷன். ஏன் பாம்பே இல்லை, கல்கட்டா இல்லை, டெல்லி இல்லை. முதல் பெண் டாக்டர் யாரு? முத்துலட்சுமி ரெட்டி. ஏன் முதல் பெரிய ஹாஸ்பிட்டல் ராஜீவ்காந்தி? தெரியாது உங்களுக்கு? அதான் உண்மை சார். எனக்கு தெரியுமா தெரியாதான்னு நீங்க எப்படி சார் ஜட்ஜ் பண்ணுவீங்க? இல்ல நீங்க ஆமான்னு இல்ல. சட்டமன்றத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு டபுள் டிஜிட் எக்கனாமியை நாங்க கொண்டு வந்துட்டோம்னு. சார் இது எல்லாமே பிரிட்டிஷ்காரன் முதல்ல இங்கே வந்து பிடிச்சான். மற்ற ஏரியா பிடிக்கல. அவன் கொண்டு வந்தது. காங்கிரஸ் ஃபாலோ பண்ணிச்சு.
சுதந்திரம் அடைஞ்சப்போ தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, மற்றவெல்லாம் 0வில் ஆரம்பித்தான், நம்ம 15ன்னு ஆரம்பித்தோம். இவ்வளவு மெடிக்கல் காலேஜ் ஏன் இருக்குது? இவ்வளவு காலேஜ் ஏன் இருக்குது? பிரிட்டிஷ்காரன் நம்மளை விட்டுட்டு போகலையே இதெல்லாம் செய்து கொடுத்துட்டாங்க. திராவிட கட்சிகள் எதுவும் செய்யலைன்றீங்க? நான் மறுக்கலை சார். நான் எப்போ சொன்னேன்? சார் அல்ல, ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை விட்டு இல்லைங்க சார், ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியில போகும்பொழுது பணி செய்தவருடைய விகிதம் என்னது? எந்தெந்த சமூகத்துடைய ஆட்கள் பணி செஞ்சாங்க? இடஒதுக்கீட்டுன்ற ஒரு கொள்கையை 69% கொண்டு வந்து பணிகளை உயர்த்தி இருக்கிறாங்களே சார். அதை கூட இன்னைக்கு வரைக்கும் 69 முடிக்கலைங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அப்படியே பெண்டிங்காக இருக்குதுங்க. கேட்டிருக்க வேணாமா போய் ஜெயலலிதா கொண்டாந்து? நீங்க 2 அரசாங்கத்தையும் விமர்சிக்கிறீங்க, இது எப்படி சார் லாஜிக்? பல விஷயங்களை நாம முன்னேறி வந்திருக்கிறோமே சார். இந்த முன்னேற்றம் என்பது அடித்தளம் முழுமையாக இங்கே பாருங்க சார். அதனால தான் இங்கே பிரிட்டிஷ்காரன் வந்தான், பாண்டிச்சேரிக்கு பிரெஞ்சுக்காரன் வந்தான். புரிஞ்சுங்க தயவு செஞ்சு. 3 பக்கம் கடல் இந்தியாவில் வேறு சார். நான் சொல்கிற தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நான் தப்பு தான் போயிட்டு போகிறேன், 1000 முட்டாள் இருக்கான், நானும் இருந்துட்டு போகிறேன். சொல்லுங்க. ஆனால் இல்லை, கிடையாது. அதாவது இந்தியாவை விட்டு நம்ம சுதந்திரம் வாங்குறப்ப நம்மக்கிட்ட 15 மெடிக்கல் காலேஜ் இருந்ததுன்னா மற்ற இடத்துல ஒன்றுமே இல்லை. 15 பிரிட்டிஷ்காரன் கொண்டாந்தது, அவனுக்காக கொண்டாந்தான். நாம் தான் படித்தோம் அதில். அதனால தான் முத்துலட்சுமி ரெட்டி, அவங்க ரெட்டியார் கிடையாது, அவங்க கலைஞர் சொந்தக்காரவங்க, கம்யூனிட்டி. எப்படி அவங்களால படிக்க முடிஞ்சுது? முதல் கார்பரேஷன் சென்னை சார். எப்படி முடிஞ்சுது? காரணம் 3 பக்கம் கடல் இருந்ததுனால எல்லா வெளிநாட்டுக்காரனும் வந்தான், குறிப்பாக பிரிட்டிஷ்காரன் வந்தான். அவன் தான் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறத எல்லாம் செய்து கொடுத்தான். அதனால் இது இந்த விஷயங்கள் எதுவுமே திமுக அதிமுகக்குள்ளே நீங்கள் வைக்காதீங்க, அவங்க கிளைம் பண்ண முடியாது அப்படின்றீங்களா சார்? நான் சொல்கிறேன்னாங்க, அவன் விட்டுட்டு போக்குள்ள பீகாரில் 0, தமிழ்நாட்டில் 15 மெடிக்கல் காலேஜ் சேலஞ்ச் பண்ணுறாங்கண்ணா. பீகாரில் ஒரு அரையணா கொடுத்தா கூட அடித்து கொண்டுடுவான். இப்போ கொஞ்சம் பெட்டர் பேசுகிறேன் சார். 1000 கோடி ரூபாய் சாப்பிட்டுட்டாருன்னு அக்கௌண்ட்டோடு கொடுத்துருக்கான் 1000 பக்கத்துக்கு. கேஸ் போடுன்னு சொல்லிடுச்சு ஹைகோர்ட்டு. கேஸும் போடல, முதலமைச்சர் வாயே திறக்கலை. இதை விட அதை வேறு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நன்றி சார்.